காயத்ரி, ஏய் என்னாச்சு அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு காயத்ரி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? சொல்லுமா. என்னால தாங்க முடியல சூர்யா. நான் அழணும், அழுதே தீரணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் என்ன தனியா விட்டுருங்க சூர்யா. நான் அழுது முடிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். நீ ஏன் சுப்புவை பாக்குறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்து கூட எனக்கு தெரியாது. சுப்பு கூட நீ ஜெயிலுக்குள்ள ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருந்த, அப்ப ஏன் இப்ப அழற? நான் பேசினதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா சூர்யா? இல்ல புரியல காயத்ரி. நீ அவகிட்ட உள்ள சாஃப்டா தான் பேசிக்கிட்டு இருந்த, நீ அவகிட்ட குரல கூட உயர்த்தி பேசலையே. இல்ல சூர்யா, மறைமுகமா சுப்புவுக்கு நான் ஒரு உண்மையை உணர்த்ததான் நினைச்சேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா என்னால அதை முழுக்க செய்யவே முடியல சூர்யா. சுப்புவை நினைச்சா ஒரு பக்கம் ரொம்ப பாவமாவும் வேதனையாவும் இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. மனசை தேத்திக்கங்க சூர்யா. சுப்புவுக்கு பிறக்க போற குழந்தை இறந்து போய் தான் பிறக்க போகுது. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நான் சொல்லி அது நடந்துருச்சுங்கிறது மட்டும்தான் என்னோட மொத்த பயத்துக்கும் காரணம். எனக்கு ஏன் என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? எதனால நான் உடனே சுப்புவை போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல சூர்யா. ஆனா சுப்புவுக்கு இந்த தடவை குழந்தை பாக்கியம் இல்ல சூர்யா. அவ கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அது தப்பு சூர்யா. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சேர்த்து கொடுக்கதான் அந்த குழந்தையே பிறக்க போகுது. சம்பந்தியம்மா, வாங்கம்மா வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் லேட் பண்ணிட்டீங்க? வர வழியில ரொம்ப டிராபிக்கா இருந்ததுமா, இல்லைன்னா உங்களை காக்க வச்சிருப்போமா? சரி பரவாயில்ல விடுமா. என்னமோ இன்னைக்கு எந்திரிச்சதுமே சுப்பு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணா நல்லா இருக்குமேன்னு என் மனசுல பட்டுச்சு. நாம மட்டும் எதுக்கு போய் பண்ணணும், உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? ஐயோ என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என் தங்கச்சிக்காக நீங்க இவ்வளவு மெனக்கடுறப்போ கூட வந்து நிக்கிறதுல எங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்க வீட்டுக்காரன் நடந்துக்கிற விதம், பேசுற பேச்சு, இதெல்லாம் எங்களை கொலை நடுங்க வைக்குது. அவர் சுப்பு மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. புரியுதுமா, நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல. உண்மையா சொல்ல போனா என் வீட்டுக்காரர் சுப்பு மேல இவ்ளோ கோபத்தை காட்டுறது எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எத்தனையோ விதமா சுப்புவை பத்தி அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சொல்லி வச்ச மாதிரி சுப்புக்கு எதிராக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இதுக்கு மேல எப்படி அவர்கிட்ட பேசி அவர் மனச மாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வெளிப்படையா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். என் தங்கச்சி தப்பு பண்ணவதான். ஆனா அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் மூல காரணம்னு பாத்தீங்கன்னா உங்க புள்ள மேல அவ வச்சிருக்கிற கண்மூடித்தனமான அன்பு ஒண்ணுதான். மாப்பிள்ளைய அவ மனசார காதலிச்சா. ஊர் உலகத்துல யார் காதலிக்கல, யார் ஆசைப்படலன்னு கேட்டா அதுக்கு கிட்ட பதில் இல்ல. ஆனா என் தங்கச்சி உங்க புள்ள மேல வச்சிருக்கிற காதலுங்கிறது ஆண்டாளுக்கு கடவுள் மேல இருக்கிற காதலுக்கு சமம். என்னப்பா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? வேற எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா அவ பண்ண எல்லா தப்புக்கும் மூல காரணம் சூர்யா மேல வச்சிருக்கிற அன்புதான். மாப்பிள்ளையோட கூட வாழணும், அவரோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், உங்க வீட்டு மருமகளா உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு உங்களோடவே தன் வாழ்நாள கழிச்சணும்னு நினைச்சா. இது ஒரு பெரிய ஆசை இல்லதான், ஆனா இதத்தான் தான் வாழ்க்கையில பெரிய லட்சியமா வச்சுக்கிட்டு இருந்தா. இவர் சொல்றது உண்மைதாங்க. ஒரு வார்த்தை கூட இவர் கூட குறைச்சலா பேசல. சுபுவை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க 2 பேரை தாண்டி இன்னொருத்தரை சொல்ல முடியாத சம்பந்தி. அவ தப்பு பண்றப்பெல்லாம்
இதெல்லாம் தப்பு செய்யாதன்னு சொல்லியிருக்கோம். எவ்வளவோ நல்ல புத்தியை எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனா அவ காதல ஏறாததுக்கு ஒரே காரணம் அவ மனசுல இருந்த காதல் ஒண்ணுதான். காயத்ரியோட மாப்பிள்ள வாழ ஆரம்பிச்சதும் அவளால தாங்க முடியலமா. ஏதாவது பண்ணி அவளை நகர்த்தி வச்சிட மாட்டோமா, அந்த இடத்துல தான் போய் உட்கார்ந்துட மாட்டோமான்னு நினைச்சா. ஒண்ணு தொட்டு ஒண்ணா அதுக்கப்புறம் நடந்த எல்லா தப்புக்கும் அதுதான் மூல காரணம். இனிமே இத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போதைக்கு என் கவலை எல்லாம் சுப்புவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அவ்வளவுதான். குலதெய்வம் கோயில் பூசாரி சொன்ன வார்த்தையை கேட்டதுல இருந்து என் மனசுல வேற எதுக்குமே இடம் இல்லாம போச்சு. காயத்ரியை விடுங்கப்பா, அது அவளோட விதி. அவளுக்கு இப்போ குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு. சுப்பு நல்லபடியா குழந்தை பெத்து தரணுமேங்கிற நினைப்ப தவிர எனக்கு வேற எந்த நினைப்புமே இல்ல. புரியுது சம்மதி. விதி மாதிரி இந்த நேரம் பார்த்தா அவ ஜெயில இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. யாரை குத்தம் சொல்ல முடியும், யாரை குறை சொல்ல முடியும்? செஞ்ச தப்புக்கு தண்டனை ஏத்திட்டு போக வேண்டியதுதான். சரியாயிடும்பா, கவலைப்படாதீங்க. சுப்புக்காக நாம வேண்டிப்போம். ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்துல யார் தான் தப்பு செய்யல? பெரிய மனசுமா உங்களுக்கு? இந்த மாதிரி சொல்ல எத்தனை பேருக்கு வாய் வரும்? சரிம்மா, அர்ச்சனையை முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். வாங்க வாங்க. கோமதி, என்ன வேலை இதெல்லாம்? யார கேட்டு இப்படி ஒரு காரியம் பண்ண முடிவெடுத்த? என்னங்க, நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ணலையா? யாரு? நீயா? இப்ப கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறியே, யாருக்காக இந்த அர்ச்சனை? ரொம்ப புண்ணியம் சேர்க்கக்கூடிய காரியமோ? வெக்கமா இல்ல உனக்கு? அந்த கொலகார பாவிக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ண போற, அப்படிதானே? இத பாருங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேசுவேண்டி, இதையும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். என் வார்த்தையை மீறி, நான் போட்டிருக்கிற கட்டுப்பாட்டை மீறி சுப்புவுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்கனா? என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருக்க உனக்கு? தயவு செஞ்சு சம்மதி அம்மா ஒன்னும் சொல்லாதீங்க. அவங்க நல்ல எண்ணத்தோட தான் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்தாங்க. ஆனா யோ, வாய முடிய. நான் உன்கிட்ட பேசினேனா? ஏதாவது கேட்டனா? நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குறுக்க வந்து ஏதாவது பேசுன அப்புறம் மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். ஏங்க, சுப்புவுக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்தேன். அது ஒரு தப்பாங்க? தப்புதான். உள்ளதிலேயே பெரிய தப்புனா அது இதுதாண்டி. இத பார், நீ பாம்புக்கு பால் வாக்கல, பேய்க்கு பணிவிட செஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல கோமதி. மரியாதையா இப்படியே கிளம்பி என் கூட வந்தனா நம்ம வீட்டுல உனக்கு இடம் இருக்கு. இல்ல வேணாம், அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன், நீ வருத்தப்படுவ. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நான் அர்ச்சனையும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, உங்களோடய வந்துடுறேன். போதுமா? இந்தம்மா அர்ச்சனை பண்ணிட. வாங்க. ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்க பாட்டி. நான் விஜய லவ் பண்றேன்டா.
கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டா அந்த சாமி வரம் கொடுத்துருமா? அந்த கடவுள் இறக்கம் காட்டிட்டாருன்னா அப்புறம் கடவுள் ஒருத்தர் என்னத்துக்கு? என் வயிற்றுச்சல் நிச்சயமா அவங்கள சும்மாவே விடாது. நானும் பார்க்கத்தானே போறேன். ஆடுறாங்களா ஆட்டம். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முடிவு காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. எது சரி எது தப்புன்னு அப்ப தெரியும் எல்லாத்துக்கும். ஏய், இப்ப என்னாச்சு? எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்க நீ? என் வேதனை எனக்கு, உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், என்னாச்சு? குடியா முழுகி போச்சு இப்படி புலம்பிட்டு இருக்க? இதுக்கு மேல என்னங்க ஆகணும்? வயிறு எரியுது தெரியுமா? நினைக்க நினைக்க ஆறவே மாட்டேங்குது. ஜெயில கிடக்குற அந்த சுப்புவுக்கு பிரசவ நாள் நெருங்கிருச்சு. அவ மாமியாரு அவ அண்ணன் அண்ணியும் கோவிலுக்கு வந்து அவ பேர்ல அர்ச்சனை வேற பண்றாங்க. நல்லபடியா குழந்தை வேற பிறக்கணுமா? எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதாம். சாமிய வளைச்சு போட்டா சகலமும் சரியாயிடும் நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அவளுக்கெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறந்துட்டா அப்புறம் நாட்டுல நீதிக்கு நியாயத்துக்கு என்னங்க மரியாதை? ஓஹோ, பிரசவ டைம் நெருங்கிடுச்சா? நாம அந்த மனுஷன் தர்மலிங்கத்தை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோங்க. உண்மையிலேயே அவர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவருங்க. கோவில் இன்னைக்கு அவர் சம்சாரம் சுப்பு பேருக்கு அர்ச்சனை பண்ண வந்தது அவருக்கு தெரியாது போல. எப்படியோ மோப்பம் புடிச்சு பின்னாடியே வந்துட்டாருங்க. அவங்கள பார்த்து அவர் சத்தம் போட்டாரு தெரியுமா? உண்மைதாண்டி. நான் கூட முதல்ல அந்த தர்மலிங்கத்தை தப்பான மனுஷன் தான் நினைச்சேன். ஆனா எப்போ நம்ம புள்ள உசுர் பழைக்கிறதுக்கு அந்த மனுஷன் மெனக்கட்டாரோ அப்பவே நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன்டி. ஆனா அவர் சம்சாரம் சரியில்லையே. என்னவோ அவ குத்தமே பண்ணாதவ மாதிரியும் யாரோ சூழ்ச்சி பண்ணி அவளை உள்ள தள்ளிட்ட மாதிரியும் என்ன ஒரு நடிப்பு! தாங்க முடியலங்க. பாக்க பாக்க பத்திக்கிட்டு வந்துச்சு தெரியுமா? விட்ரி, நான் உன்னை சொல்றேன் கேக்குறியா? அந்த பொண்ணு சுப்புலட்சுமி விஷயத்துல நான் கொஞ்சம் மோசமா நடந்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். புரியலையேங்க. துக்கத்தை 2 விதமா கரைக்கலாம். ஒண்ணு அழுது கரைக்கலாம், இல்லனா பழி வாங்கி கரைக்கலாம். நம்ம பிள்ளைக்காக நாம அழுததெல்லாம் போதுண்டி. அந்த சுப்புக்கு குழந்தை பிறக்க கூடாது. நாம பட்ட கஷ்டத்தை அவளும் படணும். நாம என்னங்க பண்ண முடியும்? அவ ஜெயில இருக்கா. இன்னும் 4 நாள்லயோ 5 நாள்லயோ குழந்தையும் பிறக்க போகுது. இந்த சூழ்நிலையில நாம என்னங்க பண்ண முடியும்? பிறக்காதடி, பிறக்கவும் விட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் நினைச்சனா என்ன வேணாலும் செய்வேன். நீங்க பேசுறது எனக்கு புரியலங்க. ஆனா அவ சந்தோஷமா இருக்கான்னு யாராவது சொன்னா சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்லடி, சத்தியமா அவளுக்கு சந்தோஷம் ஒண்ணு கிடையாது. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு நினைச்சு நான் அழுத அழுகையும் நாம கதறின கதறலும் உனக்கு நல்லாவே தெரியும். தான் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அதே மாதிரி அவளும் அழணும். கலங்கி போய் தலையில அடிச்சுக்கிட்டு நிக்கணும். செஞ்சு காட்டுறனா இல்லையான்னு பாருடி. காயத்ரி, சாப்பிட்டியம்மா? வேணாம், எனக்கு இப்ப பசி இல்ல. என்ன நீ விளையாடுறியா? டைம் என்னன்னு தெரியும்ல. சாரி சூர்யா, எனக்கு இப்ப பசிக்கல. ப்ளீஸ் நீங்க போய் சாப்பிடுங்க. காயத்ரி, என்ன முகலாம் ஒரு மாதிரியே வேர்த்திருக்கு? ஏய் காயத்ரி, என்னாச்சுமா? எதுக்கு அழற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. சுப்புவை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால அத்தை மாமாவுக்கு தர முடியாத சந்தோஷத்தையும் திருப்தியையும் சுப்புவாச்சும் தருவான்னு நினைச்சேன். கடைசியில அவ குழந்தைய செத்துதா போகணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம்
எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? காயத்ரி, நீ பேசுறதுல எந்த லாஜிக்கும் இல்ல. எல்லாம் தலையெழுத்து. ஒரு காலத்துல அந்த சுப்பு உனக்கு ஃப்ரெண்டாவும் இருந்தா, எனக்கு ஒய்ஃபாவும் இருந்தா. அவன் நமக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கா. இத பாரு, இந்த ஊர் உலகத்துல அவங்களுக்கு நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாருக்காகவும் அழுதுகிட்டு இருக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சூர்யா. சுப்பு என்ன பத்தி என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவ உங்களோட மனைவி. அவ சுமக்கிற கரு உங்களோடது. பொறுக்க போறது உங்களோட குழந்தை சூர்யா. இந்த நினைப்புதான் என் மனசுல எப்பவும் இருக்கும். சுப்புவோட குழந்தைன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டாலும் உங்க சம்பந்தம் இல்லாமல் அது நடக்க போகுது. அந்த வகையில இழப்பு உங்களுக்கும் தானே? இல்ல காயத்ரி, சத்தியமா கிடையாது. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாச்சுன்னா கூட அது என்னோட குழந்தை கிடையாது. அது சுப்புவோட குழந்தை தான். சூர்யா வேண்டாம். உங்க வாயால இந்த மாதிரி பேசாதீங்க சூர்யா. எப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, அதுக்கு மேல அது தப்பா பேசுறது மகா பாவம் சூர்யா. ஹே காயத்ரி, என்னடி என்ன இது? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுற? சுப்புவோட குழந்தை செத்துதான் பொறுக்குமா? உனக்கு எப்படி என்னங்க இத பாருங்க, இந்த பொண்ணு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சுப்புவோட குழந்தை செத்துதான் பிறக்கணும் காயத்ரி கனவு கண்டிருக்கா. இந்த விஷயத்தை அவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. நான் தான் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். சும்மா தேவையில்லாம இந்த பேச்சை இழுக்காதீங்கம்மா. நிறுத்துடா. எதுடா தேவையில்லாத விஷயம்? காயத்ரி, உண்மையை சொல்லு. சுப்புவோட குழந்தை செத்து போய் தான் பொறுக்கும்னு உன் கனவுல வந்துச்சா? என்ன மன்னிச்சிருங்க நீ. ஒரு சில நேரத்துல நான் கண்ட கனவு அப்படியே நடந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் விடுமா. உனக்கு அப்படி கனவு வந்தது உண்மையா? ஆமா அத்தை. அப்ப ஏமா என்கிட்ட சொல்லல? எப்படி எத்த சொல்ல முடியும்? என்னாலே தாங்க முடியலையே. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. வாய் விட்டு நான் எப்படி சொல்லுவேன்? அப்படியும் தீராம தான் சூர்யா கிட்ட சொன்னேன். சூர்யா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது அத்தை. அழாத காயத்ரி. ஐயோ, என்னங்க இந்த பொண்ணு இப்படி பேசுறா? இது பாருங்க, சுப்புவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்னால தாங்கவே முடியாதுங்க. தாங்கவே முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இப்படி புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் வேற என்னங்க பண்ண முடியும்? புலம்பாம எப்படி இருக்க முடியும்? கையால் ஆகாதவளுக்கு புலம்பாம எப்படி இருக்க முடியும்? ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம் அமைதியா இருமா. அழுகிறத நிறுத்துன்னு சொல்றேன். கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருமா. நாம அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனப்போ பூசாரி என்ன சொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு கருதான் தங்குன்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. காயத்ரியோட கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அதுக்கு அந்த சுப்பு தான் காரணமா இருந்திருக்கா. படுபாவி. விட மாட்டீங்களே. எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சுப்புவ தப்பா பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போல இருக்கு. தப்பா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு அவ ஏன் ஜெயில இருக்கான்னு யோசிச்சு பாரு. திரும்ப திரும்ப என்ன அதையே சொல்ல வச்சிட்டு இருக்காத. காயத்ரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கிறதுனால திடீர்னு சுப்பு மேல அனுதாபம் வர்றதுக்கோ இல்ல பரிதாபப்படுறதுக்கோ நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அப்பா, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தரோட கருதான் தங்கும், ஒருத்தரோட குழந்தை பிறக்கும்னு பூசாரி சொன்னாரா இல்லையா? அப்படின்னா இப்போ காயத்ரி சொல்றதுக்கு என்ன வேல்யூ? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. பூசாரி சொன்னது உண்மைன்னா அப்போ சுப்புவோட குழந்தை நல்லபடியா பிறந்து ஆகணும். ஆனா
இவ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாளே. அத்தை, நான் சொன்னதை தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க. இது நடக்காம போனா உங்க எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவ நானா தான் இருப்பேன் அத்தை. ஆனா இதெல்லாம் எங்க நடந்துருமோன்ற பயத்துல தாமா இவ பாவம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐயோ டேய் சூர்யா, தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுரு. இந்த பாரு காயத்ரி, உனக்கும் தான் சொல்றேன். சுப்புவோட குழந்தை நல்லபடியா பிறக்குதா இல்ல செத்து போய் பிறக்குதா அத பிறந்த பிறகு பாத்துக்கலாம். இப்ப யாரும் அத பத்தி பேச வேணாம், புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படியே நெஞ்செல்லாம் படபடபடன்னு அடிச்சுக்குதுங்க. ஏங்க, இந்த விஷயம் மட்டும் சுப்புக்கு தெரிஞ்சா அவ எப்படிங்க தாங்குவா? அதெல்லாம் தாங்குவா. அப்பா போதும்பா, எப்ப பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேருக்கும் இன்னும் சுப்பு மேல பாசம் குறையிலையோ? எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாருங்க. வாங்க, எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. ஐயோ, சுப்பு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இருமா. நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? வா, அழாத, ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றல. வா, நீ வாமா, வா, வந்து ரெஸ்ட் எடு. சூர்யா, காயத்ரி, கவலைப்படாத. அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. வா, வந்து சாப்பிடு.